தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலதும் பத்தும். வணக்கம். தமிழ் வாய்ஸ்.com வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இது. இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் ஆண்கள் பெண்களிடம் கொஞ்சம் வாய்க்கூசாமல் சொல்லும் பொய்கள். கண்களில் மை பூசாத பெண்களும் காதலில் பொய் சொல்லாத ஆண்களும் இருந்ததாய் சரித்திரமே இல்ல. இயற்பியல், வேதியியல், உயிரியல் என எதிலுமே இருந்ததில்லை. பொய் பேசுவது என்பது ஆண்களுக்கு அல்வா சாப்பிடுவது போல என அனைவரும் அறிந்ததே. அதற்கு 1000 காரணங்கள் உண்டு. ஆனால் காதலில் ஆண்கள் பொய் கூறிவிட ஒரே ஒரு காரணம், பெண்களும் அவர்களது காரட் குணமும் மட்டுமே ஆகும். அவர்கள் ஆண்களுக்கு விதிக்கும் சில கட்டுப்பாடுகள் தான் அவர்களை பொய் பேச வைக்கின்றது. சில காதல் ஆரம்பமாவதே பொய்களில்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சில நேரங்களில் சுவையான பொய்கள் உறவினர்களை இனிமையாக்குகிறது. ஆனால் அதுவே பொய் என தெரிந்தும் சண்டை பூகம்பமாய் வெடிக்கும். பொய்யை விட ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதில்தான் பெண்கள் மனமுடைந்து கோபத்தின் உச்சிக்கு செல்கின்றனர். ஆயினும் பெண்கள் கண்டுபிடிக்காத அளவு பொய் சொல்லுவதில் ஆண்கள் வெல்லவர்கள். அது என்னவென, பொய்கள், அதை ஏன் பெண்கள் இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் கேளுங்கள். முக்கிய நாட்கள். காதலில் சில முக்கியமான நாட்களை பெண்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பார்கள். உதாரணமாக, முதலில் பார்த்தது, கட்டிப்பிடித்தது, முத்தமிட்டது, பைக்கில் சென்றது என இந்த லிஸ்ட் பெரிதாய் நீண்டு கொண்டே போகும். ஆனால் இயற்கையிலேயே ஞாபக மறதி கொண்ட ஆண்களால் இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. அதனால்தான் அவர்கள் கூறும் முதல் பொய் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஆஹா, தெரியுமே, அந்த நாள் எப்படி மறக்க முடியும் செல்லம்? மிஸ் யூ டியர். ஆண்களுக்கு காதலியுடன் சுற்றுவதற்கு இணையாய் நண்பர்களுடன் ஊர் சுற்றவும் பிடிக்கும். ஏன், பெண்களும் அப்படித்தான். ஆனால் காதலன் ஆண் நண்பர்களுடன் ஊர் சுற்ற கிளம்பும் நேரங்களில் பெண்களுக்கு எங்கிருந்தோ பொங்கி வரும் காதல் அவர்களை தடுக்க முயற்சிக்கும். ஆயினும் அதை சமாளிக்க ஆண்கள் அலைபேசி உரையாடல்களிலும் குறுஞ்செய்திகளிலும் மிஸ் யூ டியர், டார்லிங் என தட்டிவிட்டு தப்பித்து விடுவார்கள். நீ எப்பவுமே ஸ்லிம்மா தான் இருக்க. காதலி எவ்வளவு எடை கூடினாலும் ஆண்கள் சொல்லும் ஒரே பதில், இல்லையே, அப்படியா தெரியுது உனக்கு? நீ எப்பவுமே ஸ்லிம்மா தான் இருக்க. ஒருவேளை ஆண்கள் எடை கூடியதை ஆமாம் என்று சொல்லிவிட்டால் அன்றைய தினம் அங்கேயே முடிந்துவிடும். அதற்காகத்தான் குழந்தை மனம் படைத்த ஆண்கள் பல இடங்களில் உண்மையை சொல்வதில்லை. காதல் நினைவுகள். காதலில் எத்தனையோ இனிமையான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கும். அத்தனையும் ஆண்கள் நினைவில் நிலைப்பதில்லை. ஏனோ மாறாக பெண்களின் நினைவில் அப்பட்டமாய் ஒட்டிக்கொள்கிறது. அதனால்தான் ஆண்கள் அடிக்கடி, தெரியுமா, அதை மறக்க முடியுமா, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க, சான்ஸே இல்ல என பல பொய்கள் காரணமாகி விடுகிறது. புகை மற்றும் மது. ஏனோ 1000 முறை சத்தியம் செய்தாலும் ஆண்களால் காப்பாற்ற முடியாத ஒரே விஷயம் புகை மற்றும் மது. இதற்கு காரணம் காதலிகள் அல்ல, நண்பர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஏண்டா, அவ சொன்னா குடிக்க மாட்டியா? நட்புக்கு நீ கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதான் இல்ல என்று நண்பர்கள் மூச்சு விடாமல் வசனம் பேசும்போது நட்பில் உருகி செய்த சத்தியத்தை மறந்து விடுவார்கள் ஆண்கள். ஆனால் காதலி கேட்கும் போது, புகையா, மதுவா, அத உனக்கு சத்தியம் பண்ண நாளிலிருந்து தொடர்றதே இல்லை என்று இன்னொரு பொய் சொல்வது ஆண்களின் பழக்கம். காதலி சமைத்த உணவு. சில நாட்கள் காதலனுக்காக பெண்கள் ஆசையாய் சமைத்து வருவார்கள். ஆண்களும் அது ருசியா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ரசித்து சாப்பிடுவார்கள். ஏனெனில் வேறு வழியில்லை என்பதுதான் உண்மை. இது நடந்து 1-2 ஆண்டுகள் ஓடிய பின் பெண்களிடம் இருந்து ஒரு கேள்வி வரும். அன்னைக்கு நான் சமைச்சு கொடுத்தது உனக்கு நிஜமாவே பிடிச்சது தானே? ஆண்கள் அவர்களது மனம் நோகாமல் இருக்க வேண்டும் என ஆம் என்று சொன்னாலும் அடுத்த கேள்விதான் வினைய கிளப்பும்.
ஏங்க, நான் அன்னைக்கு என்ன சமைச்சு கொடுத்தேன்னு சொல்லுங்க பாப்போம். இங்கு உண்மை பேச எங்கு வழி இருக்கிறது? உணவகங்கள். பெண்கள் பெருமளவு உயர்தர உணவகங்களுக்கு தான் செல்வார்கள். ஆனால் மாதம் முழுக்க ஆண்களின் பர்ஸ் நிறைந்தே இருக்காது என்பதுதான் உண்மை. அந்த நேரத்தில் இந்த பொய் சொல்லித்தான் ஆக வேண்டும். இங்க நல்லா தான் இருக்கும், ஆனா இதை விட ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குமா? இந்த தடவை நாம அங்க போலாம். முகப்புத்தகம். ஒருவேளை முகப்புத்தகத்தில் நாம் ஏதாவது புதிதாய் ஒரு பெண்ணுடன் நட்பு வைத்துள்ளோம் என தெரிந்துவிட்டால் பெண்கள் கும்மி எடுத்து விடுவார்கள். அதனால் ஆண்கள் சொல்லும் பொய், அட நான் ஒன்னும் பண்ணல, அந்த பொண்ணு எனக்கு ரிக்வெஸ்ட் அனுப்புனா என்று வாய் கூசாமல் புழுக ஆண்களால் மட்டுமே முடியும். கோபமா? இல்லையே. நாம் காதலிகளுக்கு பிடிக்காது செய்துவிட்டால் ஐயோ அம்பேல், அதுவே நமக்கு பிடிக்காது அவர்கள் செய்துவிட்டு வந்தால் நாம் எதுவும் சொல்லக்கூடாது என்பது பெண்ணுரிமை. கோபமா இருக்கியா என் மேல என்று அவர்கள் கேட்கும் போது கோபமா, சேச்சே அப்படியெல்லாம் இல்ல என்று ஆண்கள் சொல்லும் பொய்யை இன்று வரை எந்த பொண்ணும் கண்டுபிடித்ததே இல்லை என்கிறது உலக காதல் வரலாறு. சண்டே ஷாப்பிங். அலுவலக வேலைகளில் வாரத்தில் 6 நாட்கள் ஓய்ந்து போய் ஆண்கள் ஓய்வெடுக்கும் ஒரே நாள் சண்டே தான். ஆனால் அன்றுதான் ஷாப்பிங் செய்ய அழைப்பார்கள் அன்பு காதலிகள். அன்று முழுவதும் ஆண்களுக்கு உண்மை விரதம். அதிலிருந்து தப்பிக்க பொய்கள் மட்டுமே வரும் ஆண்களின் வாய்களிலிருந்து. உடற்பயிற்சி. சூர்யா ஆர்யா என்று அவர்கள் உடற்கட்டை படத்தில் பார்த்துவிட்டு வந்து அவர்களது காதலர்களையும் அவ்வாறு உடல் ஏற்ற சொல்வது காதலிகளின் செல்லமான கட்டளை. அதிகாலை எழுந்திருப்பதே கடினம், அதிலும் உடற்பயிற்சி என்றால் முடியவே முடியாது. இதிலிருந்து தப்பிக்க ஆண்கள் அப்போதுதான் அறிவியல் பூர்வமாக பேசுவார்கள். சரியான ஆலோசனையின்றி இப்படியெல்லாம் திடீரென உடல் ஏற்றினால் அந்த சமாச்சாரங்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என இது போதுமே, பெண்கள் வேறு கேள்வியை கேட்க மாட்டார்கள். அந்த மாதிரி படங்கள். இயல்பாகவே ஆண்களுக்கு இதில் நாட்டம் அதிகம்தான். எனினும் அந்த ரங்கமும் அந்த மாதிரி படங்களும் எனக்கு பிடிக்காது என ஏதாவது ஓர் ஆண் சொன்னால் அடுத்த கேள்வி அவரை பார்த்து நீ ஆண்தானா என சமூகம் கேட்காவிட்டாலும் நண்பர்கள் கூட்டம் கேட்கும். பெண்கள் வட்டாரத்தினுள் எனது காதலனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என காட்டிக்கொள்வது பெருமைக்குரிய விஷயம். அதற்கு ஆண்கள் என்ன செய்ய இயலும்? பொய்தான் சொல்ல முடியும். இதையெல்லாம் பெண்கள் எங்கு கண்டுபிடிக்க போறாங்க? நாயகிகள். பெண்களுக்கு பிடித்தமான நாயகர்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்களுக்கு அவர்களது காதல்கள் மட்டுமே நாயகியாக தெரிய வேண்டும் என்பது கட்டாயம். அதனால் பெண்கள் எத்தனை லட்சம் முறை கேட்டாலும் ஆண்கள் கூறும் உலக மகா பொய், நீதாண்டி செல்லம், எனக்கு எப்பவுமே அழகு. சம்பளம். இது 21ஆம் நூற்றாண்டு எனினும் பெண்கள் ஆண்களுக்கு நிகராய் சம்பாதிக்கின்றனர். ஏன், பலர் ஆண்களுக்கு மேலாகவே ஊதியம் பெறுகின்றனர் என்பது உண்மைதான். ஆனால் ஆண்களால் அது பொறுத்து கொள்ள இயலாது. இதை அப்பட்டமாக கூறினால் விபரீத முடிவுகளை காண நேரிடும் என்பதால் ஆண்கள் இப்போது சேச்சே நீ சம்பாதிக்கிறது எனக்கு பெருமையாத்தான் இருக்கு என்று கூறுவார்கள். இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம் ஆண்கள் பெண்களிடம் கொஞ்சம் வாய்க்கூசாமல் சொல்லும் பொய்கள். நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்voice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு.